மகளிர் உரிமை தொகையாக 5,000 வழங்கப்பட்டது தேர்தலுக்காக அல்ல, ஏழைகளுக்காக என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் மாவட்ட தடய அறிவியல் ஆய்வகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 2023 செப்டம்பர் முதல் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்றும், தற்போது 1.31 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது நண்பர்களான 50 கார்ப்பரேட் நிறுவனங்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளார் என்றும் கூறிய அப்பாவு, ஆனால் 29 கோடி மக்கள் நம்பியிருக்கும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் மனுக்களை பெற்று தற்போது 1,31,00,000 பேர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தேர்தல் திடீர்னு வரும். தேர்தல் அறிவிப்பு வந்துட்டுன்னா நீங்க யாரையாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர்னே சொன்ன மாதிரி யாரையாவது விட்டு கோர்ட்ல போட்டு இது தேர்தல் நடக்க அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி விடுவீங்க. அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஞானமா யோசித்து இப்படியெல்லாம் இந்த ஏழைகளை துன்பப்படுத்தலே பல பேருக்கு குறியா இருக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் செய்ததை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். 16 லட்சம் கோடி ரூபாய் மாண்புமிகு பாரத பிரதமர் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கார். 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் 29 கோடி பேருக்கு ஆண்டுக்கு 96,000 ரூபாய், 1 லட்சம் கோடிக்கும் குறைவான பணம் தான். மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கொடுக்க மனம் இல்லையா? நண்பர்களுக்கு 50 பேருக்கு 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்றீங்களே, அப்ப ஏழைகளுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன கோபம் வருது எல்லாருக்கும்?